அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவா அப்படின்ற ஒரு இந்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தேவா அப்படின்ற இன்ஸ்பெக்டரு வேலை பார்க்குறாரு. இவர் ஒரு மூர்க்கத்தனமான குணமுள்ள இன்ஸ்பெக்டரு. இந்த ரவுடி பசங்க, கேடி பசங்க, இந்த அரசியல்வாதி, இப்படி யார் தப்பு பண்ணவங்கள பார்த்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் இவருடைய குணம். இவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுங்க இதெல்லாம் வந்தாலும் இவருடைய மேலதிகாரிங்க இவருடைய நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறதுனால, இவருடைய ஏசி ஆகட்டும் டிசி ஆகட்டும் இவருடைய நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறதுனால இவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அவங்க காப்பாற்றி விட்டுடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தேடிட்டு இருக்கிற ஒரு மோசமான கேங்ஸ்டர் ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு தகவல் கிடைச்சோடனே இவர் இன்ஸ்பெக்டர் தேவா, அவருடைய நண்பர் ஏசிபி டிசில்வா, மற்ற போலீஸ் படம்லாம் அந்த இடத்துக்கு தேடிட்டு போகிறாங்க அந்த கேங்ஸ்டரை. அப்போ அவனை பிடிக்க போகிற நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அந்த கேங்ஸ்டர்கிட்ட தனியாக இவர் ஏசிபி டிசில்வா மாட்டிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான், துப்பாக்கி எடுத்து ஏசியை சுட போகும்போது இவர் நம்ம தேவா இன்ஸ்பெக்டர் உள்ளே போந்து அந்த கேங்ஸ்டரை ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணிவிட்டு இப்போ தேவா ஏசிபி கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த கேங்ஸ்டரை நீ தான் ஷூட் பண்ண அப்படின்ட்டு நான் எல்லாம் போலீஸ் ஆளுங்கிட்டே நான் சொல்லிடுறேன் அப்படின்ற. இல்லைப்பா நீ தானேப்பா ஷூட் பண்ண, ஏன் என்ன சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆஃபீஸரு, உன்னுடைய அப்பா உன்னை எப்பவுமே குறை சொல்லிகிட்டே இருக்காரு, இப்போ இவன் பெரிய ஆள், இவனை ஷூட் பண்ண அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உனக்கு பெரிய அளவில் பாராட்டுலாம் கிடைக்கும், உனக்கு மெடல்லாம் கொடுப்பாங்க, அதை பார்த்த பிறகாவது உங்கள் அப்பா உன்னை சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏசிபி கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் இந்த கேங்ஸ்டரை ஏசி தான் சுட்டார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏசிக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாலாம் நடத்தி மெடல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து ஏசிபி டிசில்வா பேசிகிட்டு இருக்கும்போது அவரை யாரோ தூரத்தில் இருந்து துப்பாக்கியால் ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண உடனே அந்த மேடையிலேயே டிசில்வா இறந்து போயிடுறார். அதுக்கப்புறம் ஏசிபி டிசில்வாவை கொலை பண்ணது யார், எதுக்காக கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஹீரோ சாகித் கபூர். அவர் தான் இந்த இன்ஸ்பெக்டர் தேவான்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடனம், சண்டை காட்சிகள், அவருடைய ஜிம் பாடி 4 பேரை தூக்கி போட்டால் கூட நம்புற மாதிரி அவருக்கு நல்ல ஒரு அட்டகாசமான உடம்பு வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் ஹீரோயின் பூஜா ஹெக்டே. அவங்க ஆரம்பத்தில் ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு வராங்க, அந்த நடன காட்சியோட அதுக்கப்புறம் 2-3 சீன் வராங்க, அதோட அவங்க காணாத போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபும் இந்த படத்தினுடைய மேக்கிங்கும், அதுக்கு அடுத்தது கேமரா ஒர்க்கு, இதெல்லாம் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த படத்தினுடைய கதை தான் இந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனை. முக்கியமாக இந்த படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடித்த ஒரு மலையாள படம் நம்ம ஞாபகத்துக்கு வந்துருது. இந்த படத்தினுடைய கதை ஏற்கனவே நம்ம பார்த்து தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போவோம், தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு வரோம், மறுபடியும் தமிழுக்கே வரோம், இப்படியே சுற்றி நூற்றுக்கணக்கான படத்தை நம்ம இதே மாதிரி பார்த்துட்டோம். அது இல்லாமல் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் இந்த ஏசிபி டிசில்வாவை கொலை பண்ணது யார் அப்படின்ற கிளைமேக்ஸ் சீனு தான் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப். அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்காக இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபை இழுன்னு இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை இழுத்துன்னு போகிறார் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆண்ட்ரூஸ். இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் சீனை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃபையே மறுபடியும் பார்க்குற மாதிரி ஒரு சலிப்பு வருது இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப். அது இல்லாமல் இவர் தேவா இன்ஸ்பெக்டர்னுடைய கேரக்டரை எழுதப்பட்ட விதம், இவர் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரு, இவருடைய மேலதிகாரிங்க ஏசி ஆகட்டும் டிசி ஆகட்டும் என்னதான் இவர் கூட இருந்த ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் இவர் எப்போ பார்த்தாலும் அவங்க கூட ஒரு கேஸ் விஷயமா பேசும்போதும் சரி, மற்ற நேரத்துலையும் சரி, எப்பவுமே வாயில் இவருக்கு சிகரெட்டு புகஞ்சிக்கினே தான் இருக்குது. ஒரு டிசி கிட்ட பேசும்போது நீ என்ன தான் ஃப்ரெண்டாக வந்தாலும்
உட்காந்து பேசுகிறதுக்கே அச்சப்படுவாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து டிசி கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்துன்னு சிகரெட் பிடித்து தண்ணி அடிக்கிறதுலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சலே வருது. கொஞ்சம் கூட நம்புகிற மாதிரியே இல்லை அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித் கபூருடைய ரசிகர்களுக்கு வேணால் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மொத்த ஆடியன்ஸுக்கு யாருக்கும் இந்த படம் வந்து கவர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி தான். மற்றபடி இந்த படத்தை வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.